இன்னைக்கு நம்ம அரக்கன் ஃபால் ஆஃப் த ஹல்க்ஸ் காமிக் சீரிஸோட இஷ்யூ 5ல இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். ரெட்டுகளுக்கும் தன்ராவும் சேர்ந்து விசார்டை அடிச்சு விரட்டினதுக்கப்புறம் விசார்டு தன்ரா கிட்டேருந்து எடுக்க முயற்சி பண்ண தன்ராவோட வீடியோ ஃபுட்டேஜ் தன்ரா ரெட்டுகளுக்கு கிட்ட காட்டிட்டு இதை வச்சு நான் இருந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும் அப்படின்னு தன்ரா ரெட்டுகளுக்கு கிட்ட சொல்லிட்டு அவ கையில இருந்த டிவைஸ் ஆன் பண்றா. அந்த டிவைஸ்ல ஃபியூச்சர்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. சாவேஜ் சீகளுக்கு தன்ராவை கேட்டு அவெஞ்சர்ஸை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. அவெஞ்சர்ஸ்ல எல்லாரையும் போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிச்சதும் இந்த பக்கம் உள்வரினையே சாவேஜ் சீகளுக்கு கொலை பண்ணிடுறாங்க. இது மாதிரி ஃபியூச்சர்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்ததும் தன்ரா ரெட்டுகளுக்கு கிட்ட நான் இப்போ உடனடியாக என்னோட டைம்ல எனக்கு திருப்பி போய் ஆகணும், இல்லைன்னா இது மாதிரி சாவேஜ் சீகளுக்கு கையால ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸும் அப்பாவி மக்களும் கொலை பண்ணப்படுவாங்க. இதை நிறுத்தணும் அப்படின்னா நான் இப்பவே என்னோட டைம்ல எனக்கு திருப்பி போய் ஆகணும் அப்படின்னு தன்ரா ரெட்டுகளுக்கு கிட்ட சொல்ல பதிலுக்கு ரெட்டுகளுக்கு அவள டாக்டர் டூமோட கோட்டைக்கு தன்ராவை ரெட்டுகளுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனதும் ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட இது மாதிரி ஒரு காலத்துல வேற்றுக்கிரக வாசிகளும் வேற காலகட்டத்தை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் இந்த கோட்டையில நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்போ இந்த கோட்டைக்குள்ள யாரும் இல்ல. நம்ம இந்த கோட்டைக்குள்ள போனா உன்னோட வீட்டுக்கு போறதுக்கான ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து டாக்டர் டூமோட கோட்டைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தன்ராவை டைம் டிராவல் பண்ணி எப்படி இங்க வந்தாலும் அதே டைம் மிஷின் அங்க பாக்குறா. இதோ இந்த டைம் மிஷின் தான் நான் டைம் டிராவல் பண்ணி இங்க வந்தேன் அப்படின்னு தன்ராங்க இருக்க டைம் மிஷினை ரெட்டுகளுக்கு கிட்ட காட்டி சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த கோட்டைக்குள்ள மறைஞ்சிருந்த ஏகப்பட்ட மிருகங்கள்லாம் அங்க இருந்த ஏகப்பட்ட வேம்பயர்ஸ் மாதிரி உள்ள மிருகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ரெட்டுகளுக்கையும் தன்ராவையும் கடிச்சு அவங்க ரத்தத்தை உரிய ஆரம்பிக்குது. அப்போ ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வேம்பயர்ஸ் மாதிரி தான், அதுக்கு நம்மளோட ரத்தம் தான் வேணும், அதை உன் காலால இல்லைன்னா கையால மிதிச்சு கொன்னுரு அப்படின்னு ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட சொன்னதும் ரெட்டுகளுக்கு சொன்ன மாதிரி தன்ரா அவளோட காலை வச்சு அந்த மிருகங்களை மிதிச்சு கொல்ல ஆரம்பிக்கிறா. அப்ப இந்த பக்கம் ரெட்டுகளுக்கு சுத்தி ஏகப்பட்ட மிருகங்கள்லாம் சேர்ந்து ரெட்டுகளோட உடம்ப கடிச்சு திங்க ஆரம்பிக்குது. தன்ரா ஒரு பக்கம் அங்க இருக்க ஒரு கத்தி எடுத்து அங்க இருக்க மிருகங்கள் எல்லாத்தையும் வெட்டி வீச ஆரம்பிக்கிறா. அங்க இருக்க மிருகங்கள் எல்லாத்தையும் தன்ரா வெட்டி வீசிட்டு ரெட்டுகளுக்கு கிட்ட நம்ம இதை கொல்ல அது திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு தன்ரா ஒரு பக்கம் ரெட்டுகளுக்கு கிட்ட கேட்டுட்டு இன்னொரு பக்கம் அவ கையில இருக்க கத்தி வச்சு அங்க இருக்க மிருகங்கள் எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு இருக்கா. தன்ரா அந்த மிருகத்தோட தலையை வெட்டி வீசினா கூட அந்த மிருகத்தோட தலை மட்டும் ரெட்டுகளோட உடம்ப கடிச்சு திங்க ஆரம்பிக்குது. அப்போ ரெட்டுகளுக்கு தன்ராவை பார்த்து தன்ரா சீக்கிரம் இங்க இருந்து போ, இங்க இருக்க மிருகம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ அந்த டைம் மிஷினை ஆக்டிவேட் பண்ணி சீக்கிரம் உன்னோட டைம்ல எனக்கு போ, நான் சொல்றதை கேளு தன்ரா, நமக்கு நேரம் இல்ல, நம்ம இப்படியே இதே இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா அந்த மிருகங்கள் எல்லாம் நம்மளை கொண்டு தின்றோம், நான் சொல்றதை கேளு தன்ரா, சீக்கிரம் போய் இந்த டைம் மிஷினை ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு ரெட்டுகளுக்கு தன்ராவை பார்த்து சொல்லிட்டு அங்க இருக்க அந்த மிருகங்களை பார்த்து உங்களுக்கு ரத்தம் தானே வேணும், உங்களுக்கு ரத்தத்தை நான் கொடுக்குறேன், ரத்தம் என்கிட்ட இருக்கு, எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்னு ரெட்டுகளுக்கு அங்க இருக்க மிருகங்களை பார்த்து கத்துறாரு. ரெட்டுகளுக்கு கத்துறதை கேட்டதும் அங்க இருக்க மிருகங்கள்லாம் ரெட்டுகளுக்கு பார்த்து ரத்தம் உன்கிட்ட தான் இருக்கு, அந்த சுவையான ரத்தம் அப்படின்னு அங்க இருக்க மிருகங்கள்லாம் ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா மிருகமும் சேர்ந்து ரெட்டுகளுக்கு மேல விழுந்து அவரை பிடிச்சிட்டு ரெட்டுகளுக்கோட உடம்ப கட்டிச்சு அவர் ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கு. அந்த நிலைமையில ரெட்டுகளுக்கு அவரோட கையால அங்க இருந்த செவத்தை குத்தி உடைச்சு அது வழியா அந்த கோட்டையை விட்டு வெளியே வந்து சூரியனோட வெளிச்சம் தாமையில படுறதுக்காக சூரியனோட வெளிச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த மிருகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ரெட்டுகளுக்கு பிடிச்சி அமைக்கிட்டு அவர் அசைய விடாம பண்ணிட்டு இருக்குதுங்க. அப்போ இன்னொரு பக்கம் தன்ரா அந்த டைம் மிஷினை ஆக்டிவேட் பண்ணி கிட்டத்தட்ட அவரோட டைம் லைனுக்கு அவ திருப்பி போற மாதிரி செட் பண்ணிட்டா. அப்போ நம்ம ரெட்டுகளுக்கு அந்த மிருகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கடிச்சு கொதறி அவரோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்குது. அப்போ தன்ரா இருந்துட்டு அந்த டைம் மிஷினை ஆக்டிவேட் பண்ணி அந்த டைம் மிஷின்ல டைம் டிராவல் பண்றதுக்கான பட்டனை அழுத்திடுறா. அப்ப இந்த பக்கம் நம்ம ரெட்டுகளுக்கு இந்த மிருகங்கள்லாம் கடிக்க ஆரம்பிச்சதும் ரெட்டுகளுக்கு அப்படியே வழியில கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ ரெட்டுகளுக்கு எப்படியோ சூரியனோட வெளிச்சம் தாமில படுற மாதிரி எப்படியோ கஷ்டப்பட்டு சூரியனோட வெளிச்சம் தாமில படுற மாதிரி அந்த கோட்டையை விட்டு வெளில வந்துடுறாரு. ரெட்டுகளுக்கு மேல சூரியனோட வெளிச்சம் பட்டதும் அவரை சுத்தி பிடிச்சிட்டு அவர் கடிச்சிட்டு அந்த மிருகங்கள்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. அப்படியே ரெட்டுகளுக்கு அவரோட வழியில கீழே படுத்துட்டு ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, தன்ராமே அவளோட வீட்டுக்கே திருப்பி அனுப்பிட்டோம், இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ரெட்டுகளுக்கு தனக்கு தானே நினைச்சிட்டு அவரோட கண்ணை மூடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு ரெட்டுகளுக்கு அவரோட கண்ணை திறந்து பார்த்ததும் தன்ரா அவர் முன்னாடி இருந்துட்டு பாறைகளை உடச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்போ ரெட்டுகளுக்கு கண்ணு முழிச்சதை பார்த்ததும் தன்ரா அவரை பார்த்து ரெட்டுகளுக்கு கண்ணு முழிச்சிட்டீங்களா, நீங்க இவ்வளவு சீக்கிரம் உங்களோட மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தன்ரா ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்றா. பதிலுக்கு ரெட்டுகளுக்கு அவகிட்ட தன்ரா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ டைம் டிராவல் பண்ணி உன்னோட டைம்ல எனக்கு திரும்பி போகலையா, ஆமா இங்க இருந்த டாக்டர் டூமோட கோட்டை எங்க போச்சு, இப்ப நம்ம எங்க இருக்கோம், இங்க என்ன நடந்துச்சு தன்ரா அப்படின்னு மயக்கத்துல இருந்து எழுந்த ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட பல கேள்விகளை கேட்கிறாரு. பதிலுக்கு தன்ரா ரெட்டுகளுக்கு கிட்ட நம்ம இப்போ ஒரு பாலைவனத்துல இருக்கோம், அந்த டைம் மிஷினை யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை நான் மறைச்சு வச்சிருக்கேன், இந்த பாலைவனத்துல இந்த பாறைகளுக்கு நடுவுல தான் அந்த டைம் மிஷினை நான் மறைச்சு வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்ரா பாறைகளை எடுத்து அந்த டைம் மிஷினை சுத்தியும் மலை மாதிரி அடுக்கி வச்சிட்டு இருக்கா. அந்த டைம் மிஷினை சுத்தியும் பாறைகள் வச்சு அடுக்கிட்ட அப்புறம் அவங்க அந்த டைம் மிஷின் கிட்ட போறதுக்காக ஒரு எக்ஸிட் மாதிரி மட்டும் வழியை விட்டுட்டு அந்த பாறைகளை சுத்தியும் அடுக்கி முடிச்சிட்ட அப்புறம் அந்த எக்ஸிட் வழியா ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. ரெண்டு பேரும் அந்த டைம் மிஷின் கிட்ட போனதுக்கு அப்புறம் தன்ரா மறுபடியும் அந்த டைம் மிஷினை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட தன்ரா ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இந்த தடவை நீ கண்டிப்பா உன்னோட வீட்டுக்கு திரும்பி போயிடுவ, நம்ம இனிமே
ஒருத்தர் பாத்துக்க கூட முடியாது அப்படின்னு ரெட்டுகளுக்கு தண்டராவை மிஸ் பண்ணிட்ட அப்புறமும் ஃபீல் பண்ணி தண்டரா கிட்ட சொல்றாரு. பதிலுக்கு தண்டரா ரெட்டுகளுக்கு பார்த்து, நீங்க பண்ண உதவிக்கு நான் காலம் பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. எல்லாரும் உங்களை ஒரு அரக்கனா தான் பாக்குறாங்க. ஆனா நான் உங்களுக்குள்ள ஒரு அன்பான ஒரு நல்ல மனசுள்ள ரெட்டுகளுக்கு பார்த்தேன். அந்த ரெட்டுகளுக்கு இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்ல, பார்க்கவும் மாட்டாங்க அப்படின்னு தண்டரா ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்லிட்டு ரெட்டுகளுக்கு கிஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா அந்த டைம் மிஷின் ஆக்டிவேட் பண்ணி ரெட்டுகளுக்கு தண்டராவை அவளோட டைம் நடிக்க திருப்பி வழி அனுப்பி வச்சிடறாரு. அப்படியே ரெட்டுகளுக்கும் தண்டராக்கும் 2 பேருக்கும் நடுவில் ஏற்பட்ட ஒரு விதமான அன்பு இதோட முடிவடையுது. இதோட அந்த அரக்கன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 5 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.